மெயினா பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இந்த இடத்துல ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. அது இரவு நேரங்கள்ல வயதானவர்கள் சாலையை கடக்கும் பொழுது ஆக்சிடென்ட் ஆகி எண்ணற்ற பேர், நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார். அதையெல்லாம் கருத்திலே கொண்டு என்னுடைய போக்குவரத்து துறையின் மூலமாக சாலை பாதுகாப்பு நிதியிலிருந்து உயர் மின்கோபுர விளக்குகள் 2 பக்கமும் அமைத்துக் கொடுத்ததன் பிறகு அங்கே விபத்துகளே இல்லை என்று நகாய்த்துறை, அதாவது தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை தெரிவிக்கின்ற அளவிற்கு அங்கே பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல எல்லா பகுதிகளிலும், இந்த நெடுஞ்சாலைகளிலே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இந்த உயர் மின்கோபுர விளக்குகள் அமைத்ததன் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் விபத்துகள் குறைந்திருக்கிறது, உயிரிழப்புகள் குறைந்திருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல தேசிய நெடுஞ்சாலையில் தவுண்டுபாளையம் முதல் தவுண்டுபாளையத்தில் ஒரு இடத்தில மண்மங்கலம், செம்மடை பிரிவு, நம் வெண்ணமலை பிரிவு, பெரியார் நகர், கோடையப்பட்டி, வீரராக்கியம், அரவக்குடி, இந்த 8 இடங்களில் மாண்புமிகு நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சருடைய முயற்சியால் இந்த பைபாஸ் சாலைகளில உயர்மட்ட பாலங்கள் கட்டுவதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அதற்குண்டான பணிகள் துவங்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நீண்ட நாள் கோரிக்கை. அதை இப்பொழுது மாண்புமிகு நம்முடைய முன்னாள் மக்களவையுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு தம்பிதுரை அவர்களும் அதற்காக பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு 4 பாலங்களுக்கு விரைவில் அனுமதி கிடைக்க இருக்கிறது. மீதி 4 பாலங்களுக்கு நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோம். அடுத்த வாரம் டெல்லி செல்ல இருக்கிறேன். இது சம்பந்தமாக விரைவாக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 8 இடங்களில் உயர்மட்ட பாலங்கள் அமைத்துக் கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்று சொன்னால் காவேரி கரையில கிணறு அமைத்திருக்கிறோம். காவேரியில தண்ணி வந்ததுன்னா அந்த கரையில் தண்ணி போயிடும், தண்ணி கிடைக்கிறது இல்லை. அதனால அந்த உள்பகுதியில நடு காவேரி ஆற்றுல ஒரு மிகப்பெரிய கிணறு அமைத்து 3 ஊராட்சிகளுக்கு சேர்த்து ஒரே பைப் லைனா போட்டு வெளியில கொண்டு வந்து சம்பு கட்டலாம். சம்பு கட்டி தண்ணி கொண்டு வரும் பொழுது எப்பவுமே குடிநீர் பிரச்சனை நமக்கு இருக்காது. அதுக்காக 9 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அதற்குண்டான பணிகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவேரியில பம்ப் பண்ணா நம்ம பஞ்சாயத்து பூரா ஒரே பம்பிங் சிஸ்டமா இருந்தது. அதனால பெரிய பிரச்சனை இருந்தது. இப்ப நம்ம கண்டுதாரம்பூர் பகுதியில ஒரு இடத்துல 2 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டி கட்டி, தரைமட்ட தொட்டி கட்டி 2ஆ தண்ணீர் பிரிக்கிறாங்க. இனிமேல் நம்முடைய மண்மங்கலம் ஊராட்சிக்கு தண்ணீர் பிரச்சனை வராது என்பதை நிலத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அளவிற்கு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அவர்களே, வட்டாட்சியர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கோழி பாலு அவர்களே, கதிர்வேல் அவர்களே, ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, ஜீவானந்தம் அவர்களே, மாணிக்கம் அப்ளிகேஷன்